ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜெரி ஜெயந்தி சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணக்கூடிய கேரட் முட்டை பொரியல் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகலாலும் பரவாயில்ல. கூடவே நம்ம சீவி வச்சுருக்கேன் கேரட் எடுத்து சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 கேரட் போல் சீவிருக்கேன். ஸோ நான் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடிட்டோம் அப்படின்னா நல்லாவே அந்த ஆவிலே வெந்து வந்துடும். ஸோ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு மூடலாம், வேகட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கொஞ்சம் வெந்து வந்திருக்கு. அடிக்கடி நீங்கள் மூடி போட்டதுக்கப்புறம் நீங்கள் திறந்து தழுவி கொடுத்துக்கிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிக்கும். ஸோ அதனால் தழுவி கொடுத்துட்டே இருங்க. இப்போ நான் ஒரு 3 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல் மூடி போடாமல் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு நம்ம கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த டைமில் நான் ஒரு 5 பல் பூண்டு வந்துட்டு உரலில் தட்டி வச்சுருக்கேன். அந்த மாதிரி நம்ம தட்டி சேர்க்கும் போது நல்லாவே வாசமாக அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நான் வந்து தட்டி வச்ச பூண்டு இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. பூண்டு போட்டோன்னே நமக்கு நல்லாவே நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மறுபடியும் மூடிக்கலாம். இந்த பூண்டுடைய ஃப்ளேவர் இறங்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு முக்கால்வாசி வெந்து வந்துடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம முட்டையை சேர்த்து ஆட் பண்ணணும். எப்போவுமே முட்டை நீங்கள் டைரெக்டாக ஊற்றாதீங்க, ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஊற்றுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்பவே சேஃபு. இப்போ நான் ஒரு 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சு பண்ணுங்கள். நல்லா கிளறி கொடுத்தீங்க அப்படின்னா கேரட் முட்டை பொரியல் ரெடி. நம்ம ஜெரி ஸ்டைலில் கேரட் முட்டை பொரியல் ரெடி. எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.